ஹரியானா, மகாராஷ்டிராவில் பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. வரலாறு சொல்லுகிறது. ஒவ்வொன்றையும் தோண்டி 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 இந்த நாட்டில் நிம்மதியாக மக்கள் வாழக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வெளியே தெரியக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் தேர்தல் வாக்குறுதின்னு என்ன கொடுப்பாங்க? ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், விலைவாசி உயரத்தை நாங்கள் குறைப்போம், வேலையில்லா திண்டாட்டத்தை சீரக்குவோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி. இங்கே கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? ராமர் கோவிலை எழுப்புவோம், புது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்றா. இதெல்லாம் செஞ்சா பசி தீந்துருமா? பட்டினி தீந்துருமா? விலைவாசி ஏற்றத்தை நோக்கி ஏவுகணையாக ஏறிக்கொண்டிருக்கிறது. நாட்டில் வேற பிரச்சனையே இல்லை. உனக்கு விலைவாசி ஏறிட்டு போகுது, பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் வர ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. நாங்கள் மட்டும் சிலிண்டர் வாங்கவில்லை, நீங்களும் அதே சிலிண்டரை தான் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்து மக்கள், எங்களோடு தோளோடு தோள் கோர்த்து நிற்கின்ற எங்களுடைய சகோதரர்கள், தொப்புள் கொடி உறவுகள், சிறுபான்மையின மக்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த மதவெறி அரசியல் செய்கின்ற பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்போம். நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக அன்பர்களே, ஆங்காங்கே திரண்டிருக்கும் மாற்று மத அன்பர்களே, இங்கு கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி நடத்தப்படுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறுபான்மையின மக்களாகிய நாங்கள் ஒன்று திரண்டு இருக்கின்றோம். இன்றைய சூழலில் இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள் கவலை தோய்ந்த முகத்தோடும் கனத்த இதயோட்டோடும் தான் தன்னுடைய ஒவ்வொரு நொடியையும் கடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கான காரணம் என்னவென்றால், பாசிச சிந்தனை கொண்ட பாஜக அரசு ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்ததிலிருந்து சிறுபான்மையின மக்களுடைய ஒவ்வொரு உரிமையிலையும் தலையிட்டு அவர்களை இந்த இந்திய நாட்டில் நிம்மதியாக வாழ விடாமல் தன்னுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியினால் மிகப்பெரிய அக்கிரமங்களையும் அராஜகங்களையும் இந்த இந்திய நாட்டில் நடத்தி சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகளை பறித்து வருகிறார். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினுடைய உரிமைகள் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்பட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டில் வாழ்வதே நெருக்கடிக்குள்ளான ஒரு வாழ்வை இந்த பாஜக அரசு இந்த இந்திய மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். உண்ணக்கூடிய உணவில் தலையிட்டு, உடுத்துகின்ற உடையில் மூக்கை நுழைத்து, ஒவ்வொரு உரிமைகளாக பறித்து எல்லா மத சமுதாய மக்களுக்கும் தங்களுடைய உயிருக்கு மேலாக இருக்கின்ற வழிபாட்டு உரிமைகளையும் வழிபாட்டு தலங்களையும் பறிக்கின்ற விதத்திலே தற்போது தன்னுடைய காய்களை இந்த பாஜக அரசு நகர்த்தி கொண்டிருக்கிறது. அதில் ஒருபடியாக பாபர் மசூதி இஸ்லாமியர்களிடமிருந்து அநியாயமான முறையிலே பறிக்கப்பட்டதை நாம் அனைவரும் அறிவோம். அதை சற்று நினைவூட்டிக் கொள்வது இந்த நேரத்திற்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். பாபர் மசூதி என்பது 400 ஆண்டு கால வரலாறை கொண்ட பழமையான பள்ளிவாசல்.
1948 கொல்லைப்புறம் வழியாக வந்து சிலைகளை வைத்து இது எங்களுக்கு சொந்தமானது என்று சிலர் உரிமை கோருகிறார்கள். அப்போதிலிருந்தே பல்வேறு விதமான தாக்குதல்களும் பல்வேறு விதமான உரிமை பறிப்புகளும் நடத்தப்பட்டு முஸ்லிம்களுக்கு பாத்திரமான அந்த பாபர் மசூதியை சர்ச்சைக்குரிய இடம் என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் பேசுகின்ற விதத்திலே செய்திகளை பாசிச சக்திகள் மாற்றி அமைத்தார்கள். அந்த வரிசையில் 1992ஆம் ஆண்டு கயவர்களால் அநியாயக்காரர்களால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களால் இந்த பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட பிறகு பல்வேறு வழக்குகள் பல நீதிமன்றங்களை நாடுகிறது. 2019ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் உலகமே காரி உமிழ்கின்ற வகையிலே ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. இந்த பாபர் மசூதி இதற்கு முன்னால் கோயில் இருந்து அது இடிக்கப்பட்டு இங்கே கட்டப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இங்கே கோயில் இருந்ததற்கு எந்த சான்றும் இல்லை. இந்த பாபர் மசூதி கட்டப்படுவதற்கு முன்னால் இங்கே கோயில் இருந்ததற்கு எந்த தடயமும் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்தை இந்துக்களுக்கே நாங்கள் வழங்குகிறோம் என்று உலக அரங்கிலே இந்திய மக்களை, இந்திய அரசு துறையை, இந்திய நீதித்துறையை வெற்றி தலைகுனிய வைக்கக்கூடிய வகையிலே ஒரு தீர்ப்பை வழங்கி ராமர் கோவில் கட்டுவதற்கான வேலைகளை செய்கிறார்கள். அருமை இந்து சகோதரர்களே, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, உங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல, உங்கள் கடவுள்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்துக்கள் வேறு, இந்துத்துவாவினர் வேறு என்பதை நாங்கள் அடையாளம் கொண்டிருக்கிறோம். இந்துத்துவாவினுடைய இந்த பாசிச போக்கை கண்டிப்பதற்காகத்தான் நாங்கள் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறோமே தவிர இந்து மக்களை புண்படுத்துவதற்காக அல்ல. ராமர் கோவில் கட்டப்படுகிறது, வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர், மதச்சார்பு நாட்டினுடைய பிரதமர் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார் என்றால் எப்பேற்பட்ட அக்கிரமத்தனம் அது! யோசிச்சு பாருங்க. அநியாயமாக பறிக்கப்படுகிறது, உலகம் காரி உமிழ்கிறது. அந்த இடத்தில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கலந்து கொள்கிறார் என்றால் இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி அநியாயமாக பாபர் மசூதி முஸ்லிம்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. இந்த தைரியத்தில் ருசி கண்ட பூனையை போல இந்த சங் பரிவாரத்தினர் அடுத்ததாக குறிவைத்திருப்பது வாரணாசியில் இருக்கின்ற கியான் வாபி மசூதி. இதற்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தொடுக்கிறார்கள். இங்கே எங்களுடைய கடவுளுடைய சிலைகள் இருக்கிறது, நாங்கள் அங்கே வழிபாடு நடத்த வேண்டும், தொல்லியல் துறைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு விதமான வழக்குகள் நீதிமன்றங்களை நாடி செல்கிறது. உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, தொல்லியல் துறை அங்கே ஆய்வு நடத்துவதற்கு இடைக்கால தடையை நாங்கள் விதிக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தடை இருக்கும் பொழுது வாரணாசியினுடைய நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக, அரசியல் அமைப்புக்கு எதிராக நாளை ஓய்வு பெறக்கூடிய ஒரு நீதிபதி அவசரமாக அங்கே இந்து மக்களுக்கு நான் பூஜை நடத்த அனுமதி தருகிறேன், ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாம் நடக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்றார். இவர் தீர்ப்பு சொல்லி எல்லாமே தயாராக இருக்கின்ற விதத்தில் இவர் இப்படிதான் தீர்ப்பு சொல்லுவார்னு அந்த பாசிச சக்திகளுக்கு ஏற்கனவே தெரியும், சங் பரிவாரத்தினருக்கு ஏற்கனவே தெரியும், இந்துத்துவ சக்திகளுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அங்கே பூஜை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள்.
தீர்ப்பு எழுதி 6 மணி நேரத்துக்குள்ளாக பூஜை செய்வதற்கு போய் நிற்கிறாங்க. அப்ப இவர் யார் எழுதி கொடுத்த தீர்ப்பை வாசித்தார்? எங்கிருந்து இவருக்கு அந்த தீர்ப்பு தாள்கள் வந்தது? யார் எழுதி கொடுத்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறதா இல்லையா? இப்போ கியான் வாபியில இந்த பள்ளிவாசல்ல பூஜை நடத்துவதற்கு அனுமதி வாங்கி கீழ்த்தளத்தில் பூஜை நடத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் பாபர் மசூதியையும் ஆரம்பித்தார்கள். நாங்கள் பூஜை செய்வதற்கு, வழிபாடு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும், ஒரு பகுதியை ஒதுக்கி தர வேண்டும், அந்த ஒரு பகுதியை நாங்கள் இருந்து கொள்வோம். இப்படியாக வந்துதான் ஒட்டுமொத்த பாபர் மசூதியையும் இடித்து தரைமட்டமாக்கி தங்களுடைய அநீதிமன்றங்களின் மூலமாக அந்த இடத்தை பறித்து ராமர் கோவிலை கட்டினார்கள். அதே போல இப்போது திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இனியும் இந்த முஸ்லிம் சமுதாயம் தூங்கிக் கொண்டிருக்காது. எங்களுடைய முழு எதிர்ப்பையும் இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக காண்போம். நாங்கள் விட்டுட மாட்டோம். இனிமேலும் எங்களுடைய இந்த பள்ளிவாசல்களை விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. இனிமேல் எங்களை அடக்க நினைத்தால் உங்களுடைய அநீதிமன்றங்களுடைய துணை கொண்டு எங்களை நசுக்க நினைத்தால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நீதிமன்றங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டுமே தவிர அனுமானத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது. பாபர் மசூதியில ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுமானத்தின்படி தீர்ப்பை வழங்கினார்கள். சரி, விட்டுட்டோம், போகுது. எங்களுடைய சக்திக்குட்பட்டவாறு இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருந்த நாங்கள், நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்திருந்த நாங்கள் எவ்வளவு போராட முடியுமோ, ஜனநாயக வழியில் நிற்க முடியுமோ அவ்வளவும் நாங்கள் நின்று விட்டோம். உச்ச நீதிமன்றம் வரை, இந்த நாட்டினுடைய உச்சபட்ச நீதிமன்றத்தின் வரை சென்று விட்டோம். போச்சு, அநியாயமா எடுத்துக்கிட்டா இனிமேல் படைத்த இறைவனிடத்தில் சரணடைவோம் என்று ஒதுங்கினால் மீண்டும் கை வைக்க வருகிறார்கள். மீண்டும் அடுத்தடுத்த பள்ளிவாசல்களை குறிவைக்கிறார்கள். கியான் வாபி மட்டுமல்ல, மதுராவிலே ஷாஹி ஈத்கா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசலை குறிவைத்து ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய தொல்லியல் துறை சொல்லுகிறது அங்கே கோயில் இருந்ததற்கான தடயங்கள் இருக்கிறது. இது தொல்லியல் துறையா என்ன துறைன்னு தெரியல. தொல்லியல் துறைக்கு வரலாற்று ஆவணங்களை மற்ற இடங்களை எத்தனையோ ஆய்வுகள் நடத்த வேண்டிய வேலைகள் இருக்குது. இந்த தொல்லியல் துறை செய்த வேலை என்ன? எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கு, எங்கெல்லாம் கோயில் இருக்கு, இது ஒரு வேலையா? தோண்டுனா ஒவ்வொரு இடத்திலையும் ஒண்ணுதான் கிடைக்கும். ஓ வீட்டு தோண்டிப்பாரு, அங்க ஏதாவது ஒரு ஓடு கிடைக்கும். அதை வச்சு இது ஆதாரமா? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய சென்னையில மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு, இந்து மக்களினுடைய வழிபாட்டு தலம். அதற்கு இடம் கொடுத்தது யாரு? நவாபு. நவாபுகள் இந்த இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கோயிலுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். அங்க தோன்றுனா அவங்களுடைய ஏதாவது ஒரு தடயங்கள் கிடைக்கலாம், அதனால உரிமை கோருவோம். நாங்கள் அதற்கெல்லாம் உரிமை கோர மாட்டோம். நாங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஜனநாயகவாதிகள். எங்களுடைய போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குமே தவிர இந்த சைன் பரிவாரத்தினரை போன்று எங்களுடைய செயல்கள் அமையாது. அப்ப இந்த கபாலீஸ்வரர் கோயில் ஆற்காடு நவாபுகள் கொடுத்த இடங்கள். அதே போல பல குருத்வாராக்களும் பல புத்த மடங்களும் இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்டு தான் இன்னைக்கு பல கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. அப்ப பல கோயில்களை தோண்டி பார்த்து இங்க புத்தரனுடைய விஹாரம் இருக்குது, அதனால அது புத்த கோயிலுக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? சட்டம் என்ன சொல்லுது அதை தான் பார்க்கணும். யோசித்து பாருங்கள். எதையாவது ஒண்ணு தோண்டி பார்த்தா ஏதாவது ஒண்ணு கிடைக்கத்தாண்ட செய்யும். அதான் ஒரு நகைச்சுவையா செய்தித்தாள்கள்ல கேலி சித்திரம் வரைஞ்சிருந்தாங்க. ஒருத்தன் வீட்டுல இருக்கிறான், குடி இருக்கிறான், வாடகை தரல. ஓனர் போய் கேட்கிறார், என்னடா வாடகையே தர மாட்டேங்கிறியே, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, வாடகையே தர மாட்டேங்கிறியே. வீட்டு ஓனர் போய் கேட்கிறார். வீட்டுல குடி இருக்கிறவன் மிரட்டான்,
ஒழுங்கா வாடகை கேட்காம இருக்கிறீங்க, தொல்லியல் துறைக்கு போன் போட்டு இங்க நோட்ட சொல்லுவா. எப்படி கேலி கூத்தாயிடுச்சு பாத்தீங்களா? இதைத்தான் இந்த இந்திய அரசியல் சாசன சட்டத்திற்கு இத்தகைய ஒரு இழிவை தான் பாஜக அரசு தேடி தந்திருக்கிறது. அப்ப எங்களுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டங்கள் எங்களுடைய மத வழிபாட்டு தலங்களை காக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் திரண்டு இருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு பள்ளிவாசலா குறிவைக்கிறார். அறிவித்தார்கள் இதற்கு முன்பே 3000 பள்ளிவாசல்கள் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்திய நாட்டில் 3000 பள்ளிவாசல்களை நாங்கள் குறிவைத்திருக்கிறோம். தைரியமாக, தெம்பாக, கனாவட்டாக, திமிராக பேசுகிறார்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாபர் மசூதியை இழந்ததை போல, விட்டுக் கொடுத்ததை போல இனி ஒரு பள்ளிவாசலை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். நீ அநியாயமாக வந்தால் அதே அநியாயமாக நாங்களும் வருவோம். ஜனநாயக வழியில் நிற்கின்ற மக்கள் இந்த இந்திய நாட்டின் மீது இன்னமும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். குறித்து வச்சுக் கொள்ளுங்கள். இது நாங்கள் சொல்லுகின்ற எங்களுடைய தீர்மானம். நாங்கள் இனிமேலும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. அடுத்து சொல்றார், கீழக்கரையில சீதக்காதி பள்ளிவாசல் ஒண்ணு இருக்கு. சீதக்காதிங்கிறவரு இந்து மன்னரிடத்துல மிகப்பெரிய பொறுப்புல இருந்தார். அவர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். அவர் அந்த இந்து கட்டட கலையை வைத்து கட்டி இருக்கிறார். அது நிறைய தூண்லாம் வச்சிருந்த உடனே இன்னொரு பள்ளிவாசல் கிடைச்சிருச்சு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அந்த திமிர் வாதத்தை, எவ்வளவு பெரிய அராஜக போக்கை இந்த நீதிமன்றங்களுடைய துணை கொண்டே இந்த பாசிச சக்திகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். ஹரியானா, மகாராஷ்டிராவில் பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டு கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கிறது, வரலாறு சொல்கிறது. அப்ப ஒவ்வொன்னையும் தோண்டி 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 இந்த நாட்டில நிம்மதியாக மக்கள் வாழக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் வெளியே தெரியக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் தேர்தல் வாக்குறுதின்னு என்ன கொடுப்பாங்க? ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்போம், விலைவாசி உயரத்தை நாங்கள் குறைப்போம், வேலையில்லா திண்டாட்டத்தை சீரக்குவோம். இதெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். இங்க கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி என்ன தெரியுமா? ராமர் கோவிலை எழுப்புவோம், புது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்றா. இதெல்லாம் செஞ்சா பசி தீந்துருமா? பட்டினி தீந்துருமா? விலைவாசி ஏற்றத்தை நோக்கி ஏவுகணையாக ஏறிக்கொண்டிருக்கிறது. நாட்டில் வேற பிரச்சனையே இல்லை உனக்கு. நாட்டில் விலைவாசி ஏறிட்டு போகுது, பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறது. கேஸ் சிலிண்டர் வர ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. மக்களே, நாங்கள் மட்டும் சிலிண்டர் வாங்கவில்லை, நீங்களும் அதே சிலிண்டரை தான் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும்? 300 ரூபாய், 400 ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் 1000 தாண்டி போய்கிட்டு இருக்கு. யாருடைய ஆட்சியிலே? உங்களுடைய பாதுகாவலர்னு எந்த மோடி ஏமாத்திக்கிட்டு இருக்காரோ அந்த மோடியுடைய ஆட்சியில. வேலையில்லா திட்டம் தலைவிரித்தாடுகிறது. அரிசி, பருப்பு, எண்ணெய், பால், எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏவுகணையாக சென்று கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியல. பள்ளிவாசல் மட்டும்தான் உன் கண்ணை உடுத்துது. ஏன்? இதெல்லாம் தேர்தல் கபட நாடகங்கள். நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தல் வந்தா வாக்குறுதிகளை கொடுத்து நல்லாட்சியை நிறுவி அந்த நாட்டு மக்களிடத்திலே நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வர வேண்டும். ஆனா இந்த மோடி எல்லா பிரச்சனையும் ஓட்டையா இருக்குது. இந்த நாடு பொருளாதாரம் அகல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது. விலைவாசி ஏற்றத்தை கண்டிருக்கிறது. இப்படி எல்லா பிரச்சனையும் இந்த நாட்டில் தலைவிரித்தாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த பள்ளிவாசலை வச்சுதான் இவர்களுடைய அரசியல் நடக்குது. மத வெறுப்பை வைத்துத்தான் தங்களுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள இவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இஸ்லாமிய சமுதாயம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். இஸ்லாமிய சமுதாயம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது. இனி வரக்கூடிய தேர்தலில்
வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மத வெறி அரசியலுக்கு எதிராக இந்த நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மையின மக்கள் இந்த பாசிச சக்திகளுக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இந்த மக்கள், இந்து மக்கள், எங்களோடு தோளோடு தோள் கோர்த்து நிற்கின்ற எங்களுடைய சகோதரர்கள், தொப்புள் கொடி உறவுகள், சிறுபான்மையின மக்கள் அனைவரும் கைகோர்த்து இந்த மதவெறி அரசியல் செய்கின்ற பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்போம். எத்தகைய காலத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றால், நீ யாரை கைக்குள்ளே போட்டு வைத்திருக்கிறையோ அந்த சங்கிகள், யாரை மூளை சலவை செய்து உன்னுடைய அக்கிரமத்துக்கு அராஜகத்துக்கு துணையிக்க வைத்திருக்கிறாயோ அந்த சங்கிகளை வைத்தே உன்னை விரட்டி அடிக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அவங்களை வச்சே விரட்டுவோம், உன்னை சங்கிகளை வைத்தே உன்னை விரட்டுவோம். அப்படி விரட்டி இந்த நாட்டில முஸ்லிம்களும் இந்து மக்களும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தோமோ, சட்டத்தின் துணை கொண்டு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே சமயம் அதே சட்டம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் தருகிறது. ஐபிசி 105 உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய உரிமைகள், உங்களுக்கு உரிமைக்கு பாத்திரமான விஷயங்களை அநியாயமாக எவனேதும் பறிக்க வந்தால் திருப்பி அடிக்கிறது இந்திய அரசியல் சாசனம். அந்த ஜனநாயக வழியில இந்திய அரசியல் சாசன சட்டத்தை அதுல நாங்கள் ஒரு ஈடுபாடை காட்டி நாங்கள் நடக்காமல் இறுதி வரை இருக்கணும்னா அதற்கு சட்டம் எங்களுக்கு அனுமதி வழங்குது. திருப்பி அடிக்கவும் எங்களுக்கு தெரியும். ஆனா ஜனநாயக வழியில நிக்கணுங்கிற கட்டுப்பட்டு நிக்கிறோம். இனிமேலும் இந்த போக்கை இந்த அரசாங்கம், பாஜக அரசு நிறைவேற்றக்கூடாது. அப்படி செய்தால் இந்த நாட்டில் இப்போ அங்கங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்கள்ல போராடிக்கிட்டு இருக்கிறோம். இனிமேலும் இது தொடரும் என்றால் ஒட்டுமொத்த சிறுபான்மையின மக்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரு இடத்திலே ஒன்று குழுமினால் இந்த நாடே ஸ்தம்பிக்கும். அரசு இயந்திரங்கள் முடங்கும். எங்களுடைய எதிர்ப்பை, எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் காத்துக்கொண்டே இருப்போம். இடத்தை விட்டு நகர மாட்டோம். எங்களுடைய எதிர்ப்பை அந்த ஜனநாயக போராட்டங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர்த்தி கொண்டிருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.